இயேசு பார்த்துக்கொள்வார் ஊழியத்தின் சார்பிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ரோமர் 6:23 இவ்விதமாய் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். இந்த வசனம் இவ்வளவு அழகாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். பாவத்தின் சம்பளம் மரணமும், இயேசு கிறிஸ்துவினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். கிருபை வரமோ நித்திய ஜீவன். இன்றைக்கு பாவத்தினாலே அநேகருடைய வாழ்க்கையிலே மரணங்கள் வருகிறதை அறியாமல் இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய கிருபையின் கீழாக நாம் வாழும் பொழுது, பரிசுத்தமாக இருக்கும்போது நமக்கு கிடைப்பது நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவனை குறித்த ஒரு உணர்வு எல்லாருடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு மனிதர்கள் பாவத்திலே வாழ்ந்தால் என்ன என்று வாழ்கிறார்கள். ஆனால் அவருடைய முடிவோ மரணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை பூமியிலே எல்லாருக்கும் மரணம் வரும், உண்மைதான். ஆனால் பரலோக ராஜ்யத்திற்கு போகக்கூடிய தகுதியை இழந்தவர்களாக ஒரு மரணத்தை சந்தித்து நித்தியமான நரக அக்கினிக்குள்ளாக போகிற காரியம் சம்பவித்து விடும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையின் கீழாக பரிசுத்தமாய் வாழும் பொழுது நமக்கு கிடைப்பதோ நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்துக்கு வந்த தரிசன திட்டங்கள். அதனால் இன்றைக்கு நாம் இந்த நித்திய ஜீவனை குறித்த ஓட்டத்துக்கு நேராக வழிகள் என்ன? ஆராதிக்கலாம், ஜெபிக்கலாம், அநேக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கலாம், அந்த வார்த்தையின்படி நடக்கலாம், பரிசுத்தமாய் ஜெபிக்கலாம், பரிசுத்தமானவைகளை பேசலாம், பாவமான காரியங்களை உதறி தள்ளி பரிசுத்தமானவர்களுக்கு நேரம் கொடுக்கும் போது நிச்சயமாய் நித்திய ஜீவனை சுதந்திரிப்போம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.